மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இது மாதிரி காவேரிக்கு கங்கா கோர்ட் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. கங்காவோட குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேனில் பார்த்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி காவேரிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனில் பார்த்துட்டு டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் குழந்தைக்கு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து டாக்டர் சொல்லுவாங்க. என்ன அஃபெக்ட் ஆகலைன்னு எதை டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கும்போது, உனக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் போட்டுருந்துச்சுல, அப்போ வந்து குழந்தைக்கு வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அது வந்து 5th மந்த் ஸ்கேனில் தான் தெரியும்னு சொல்லவும், அதனால தான் இந்த ஸ்கேன் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, அதை தான் நான் அத்தை கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா வேண்டியிருப்பாங்க, சாரதா கோவிலுக்கு வேண்டியிருப்பாங்க. அதே மாதிரி போய் கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க. காவேரிக்காக சாரதா செய்கிறதெல்லாம் பார்த்தா கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சாரதா இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து அவங்கள கவனிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாம்மா? இப்போ யார் வந்து உன்னை பார்க்குறா? நீ தான் கஷ்டப்படுற, சாமியாக வந்து பார்க்குது, எதுக்காக தேவையில்லாத வேண்டுதல்? ஸ்கேனுக்காக யாராவது இந்த வேண்டுதல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் திட்டுவாங்க. காவேரியா கஷ்டப்படுற, நீ தானே கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. உடனே காவேரி, இப்போ அம்மா உனக்கு காய்ச்சல் வந்து கஷ்டப்படுறாங்கங்கிறது பிரச்சனையாக இருக்கா, இல்லை எனக்காக கஷ்டப்பட்டது உனக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்பாங்க. ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. உனக்கு யார்கிட்ட பிரச்சனை பண்ணலன்னா தூக்கமே வராதா? இப்போ குமரன் மாமா சிக்கல நீ என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லா வந்து கங்காவை திட்டி விட்டுருவாங்க. என்னவோ பண்ணுங்க, எப்படியோ கஷ்டப்படுங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த கங்கா இன்னும் திருந்தாமையே இருக்காங்க. இவங்க எப்போ தான் திருந்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.